வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 3,283 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 11 காசுகள் அதிகரித்து 107 ரூபாய் 87 காசுகளுக்கும், டீசல் லிட்டருக்கு 10 காசுகள் அதிகரித்து 99 ரூபாய் 65 காசுகளுக்கும் விற்பனை. வணிக சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. இன்று திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி. முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு இறுதிக்கட்ட ஏற்பாடு பணிகள் தீவிரம். திருச்சியில் முதல்வர் விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு QR கோடு அடையாள அட்டையுடன் வரும் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் என தவேக அறிவுறுத்தல். தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது வராத ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலை வரும்போது மட்டும் எங்கே இருந்து வருகின்றன? ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் நடைமுறைகளின்படிதான் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு தங்கம் தென்னரசு கேள்வி. மேகதாது அணை கட்ட தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் போராடுவோம். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பதை முக்கியம் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். காங்கிரஸ் MPக்களும் MLAக்களும் காங்கிரஸ்காரர்களும் மேகதாது அணை வருவதை எதிர்க்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமை தான் முக்கியம். நாடாளுமன்ற உறுப்பினர் நான் சொல்ல முடியும், மேகதாது அணை கட்டுவதை தமிழ்நாடு MPயாக நான் எதிர்க்கிறேன். பாராளுமன்றத்திலும் இதற்காக இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக அதற்காகவும் போராடுவோம். தலைமைச் செயலகத்தின் மனிதவள மேலாண்மை துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு இன்று முதல் கட்டாயம். தலைமைச் செயலக வரலாற்றிலேயே பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயமாக்கப்படுவது இதுவே முதல் முறை. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 4ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே கைகலப்பு. பாடல் பாடுவது, பூஜை செய்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி இரு பிரிவினரும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் மேலூரில் மின்னல் தாக்கி தீப்பற்றி எரிந்த தென்னை மரம். நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள்.
உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வழிகாட்டுதலின்படி குற்றாலம் அருவி கரையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பணிகள். புதுப்பொலிவு பெற்று வரும் குற்றாலம் மெயின் அருவி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விவசாய பயிர்களை சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானை. புழுதி பறக்க காட்டு யானையை விரட்டியடித்த வளர்ப்பு நாய்கள். காவேரிப்பட்டினம் அருகே ஊழியர்களை உள்ளே வைத்து டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு சென்ற மர்ம நபர்கள். பூட்டை உடைத்து ஊழியர்களை மீட்ட காவல்துறையினர். திருத்தணி அருகே கடந்த 14 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் குண்டுகட்டாக கைது. முதலமைச்சர் விஜய்க்கு இதற்கு தானா நாங்கள் ஓட்டு போட்டோம் எனவும் ஆவேசம். திண்டுக்கல் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் நெடுஞ்சாலையில் இடிந்து விழுந்த தனியார் பள்ளியின் முன்புற தகர மேற்கூரை. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. இன்று முதல் அமலுக்கு வந்தது பருத்தி இறக்குமதிக்கான மத்திய அரசின் தற்காலிக வரி விலக்கு. அக்டோபர் 31ஆம் தேதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என அறிவிப்பு. எரிபொருள் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு புதிய திட்டம். தாவர கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஐசோபியூட்டானை டீசலில் கலப்பதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை. அமெரிக்காவின் நினைவு சின்னமான மவுண்ட் ரஷ்மோரில் தனது முகத்தை AI மூலம் பதித்து பகிர்ந்த அதிபர் ட்ரம்ப். சிறந்த 4 அதிபர்களுடன் தனது முகத்தையும் ட்ரம்ப் இணையத்தால் சர்ச்சை. சீனாவில் தொடங்கியது சர்வதேச நுண்ணறிவு கண்காட்சி. அதிநவீன தொழில்நுட்பங்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகள் மற்றும் மருமகன் ராஜஸ்தானில் சுற்றுப்பயணம். ஜெய்சல்மரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சோனார் கோட்டையை பார்வையிட்டனர். ஐபிஎல் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்று அசத்தல். 2023ஆம் ஆண்டு ஐபிஎல்லுக்கு பிறகு 2வது முறையாக இறுதிப் போட்டியில் தோல்வியை சந்தித்துள்ளது குஜராத் அணி. கோப்பையை கைப்பற்றும் என எதிர்பார்த்த நிலையில் தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் கவலை. ஐபிஎல் வரலாற்றில் MS தோனி, ரோஹித் சர்மா வரிசையில் அடுத்தடுத்து 2 முறை கோப்பை வென்ற கேப்டன் என்ற பெருமையை பெற்றார் பெங்களூரு கேப்டன் ரஜத் பட்டிதர். தோனி சென்னை அணிக்காக 2010, 2011 ஆண்டுகளிலும், ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக 2019, 2020 ஆண்டுகளிலும் கோப்பை வென்றிருந்த நிலையில் 2025, 2026 ஆண்டுகளில் RCBக்காக கோப்பையை வென்றுள்ளார் ரஜத் பட்டிதார். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் இறுதிப் போட்டியில் 75 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்த பெங்களூரு வீரர் விராட் கோலி 2026 ஐபிஎல் தொடரில் 675 ரன்களை குவித்து விராட் கோலி அசத்தல்.
IPL 2026 இறுதிப் போட்டியில் சிக்ஸர் அடித்து பினிஷ் செய்த விராட் கோலி. இறுதிப் போட்டியில் 75 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் கோலி அபாரம். நடப்பு IPL சீசனுக்கான 5 விருதுகளை வென்ற இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. ஆரஞ்ச் கேப் சூப்பர் ஸ்ட்ரிக்கர் ஆஃப் தி சீசன், எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீசன், சூப்பர் சிக்ஸர்ஸ் ஆஃப் தி சீசன், MVP சீசன் அவார்டு ஆகிய விருதுகளை கைப்பற்றி அசத்தல். பெங்களூரு அணி IPL கோப்பையை கைப்பற்றியதை கர்நாடக மாநிலம் தார்வாதில் ரசிகர்கள் உற்சாகம். RCB என முழக்கம் எழுப்பிய ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி. இந்தோனேஷியா ஜோடியை தோற்கடித்து முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், என் மகன் பேரன்கள் கூட அரசியலுக்கு வரலாம். சென்னை சாலி கிராமத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா பேச்சு. நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். தனுஷ் சார் வருவாங்களா? அதான் அது எனக்கு தெரியாதுமா, நான் சொல்ல முடியாது. UPI பண மோசடிகளை தடுக்க இன்று முதல் புதிய நடைமுறை அமல். UPI-யில் ஸ்கேன் செய்து பணம் செலுத்தும் போது திரையில் தகவல்கள் தெரியும் வகையில் நடவடிக்கை.